வணக்கம். நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? அப்போ முதல்ல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். என்ன மாதிரி கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு. இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்எல்பி, அதாவது லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் பத்தி தான். இது உங்களுக்கு செட் ஆகுமா? வாங்க டீடைலா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. பார்ட்னர்ஷிப் மாதிரி ரொம்ப எளிமையா இருக்கணும், ஆனா அதே சமயம் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி சட்ட பாதுகாப்பும் வேணும். இப்படி ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் சிம்பிளா எல்எல்பி. சரி, அப்போ இந்த எல்எல்பினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஹைபிரிட் மாடல். பார்ட்னர்ஷிப்போட ஃப்ளெக்சிபிலிட்டி, கம்பெனியோட பாதுகாப்பு ரெண்டும் சேர்ந்த ஒரு சூப்பரான காம்போ. பாருங்க, இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதுதான். ஒருவேளை பிசினஸ்ல ஏதாவது நஷ்டம், கடன் வந்துட்டா உங்க சொந்த சொத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்க பிசினஸ்ல போட்ட பணம் மட்டும்தான் ரிஸ்க். உங்க வீடு, காரு, பர்சனல் சொத்து எல்லாமே சேஃப். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இப்ப எப்படி உங்க சொந்த எல்எல்பிய ஆரம்பிக்கிறது, அதாவது ரெஜிஸ்டர் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் உங்க பிசினஸ் பயணத்தோட முதல் படி. ரிஜிஸ்ட்ரேஷனாலே ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ், கஷ்டமான வேலைன்னு நினைப்பீங்க. ஆனா எல்எல்பிக்கு அப்படி இல்ல. எல்லாமே ஒரே ஒரு ஃபார்ம்ல தான் ஆரம்பிக்குது. அது பேரு ஃபிலிப். பேரு கொஞ்சம் பெருசா இருந்தாலும் ஃபார்ம் ஃபார் இன்கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபார்ம்ல என்னென்னலாம் கேட்பாங்கன்னு பார்க்கலாமா? 1. உங்க பார்ட்னர்ஸோட டீடைல்ஸ். அவங்க பேரு, அட்ரஸ், டின் நம்பர். டின்னுனா டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். 2வது, நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க. 3வது, உங்க ஆஃபீஸ் அட்ரஸ். 4வதா, எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்றோன்னு ஒரு டிக்ளரேஷன். அவ்வளவுதான். இந்த டீடைல்ஸ் கையில இருந்தா வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். சரி, இதுக்கு எவ்வளவு செலவாகும்? உங்க கம்பெனியோட ஆரம்ப முதலீட்டை பொறுத்து தான் ஃபீஸ் மாறும். பாருங்க, 1 லட்ச ரூபாய் முதலீடுல ஆரம்பிக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் வெறும் 500 ரூபாய் தான். ரொம்பவே கம்மியான செலவுல ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கலாம். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து உங்க டீம், அதாவது உங்க பார்ட்னர்ஸ் யார் இருக்கலாம், அதுக்கு என்ன ரூல்ஸ்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், கவனமா கேளுங்க. யாரு ஒரு எல்எல்பில பார்ட்னரா சேரலாம்? நீங்க நாம மாதிரி ஒரு தனி நபர் சேரலாம், ஒரு கம்பெனி சேரலாம், ஏன் ஒரு வெளிநாட்டு எல்எல்பி கூட பார்ட்னரா இருக்கலாம். ஆனா ஒரு நார்மல் பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ இல்ல ஒரு ஹெச்யூஎஃப், அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியோ நேரடியா பார்ட்னரா வர முடியாது. இது சட்டத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2. ஒரு எல்எல்பி ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சது 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் வேணும். மேக்ஸிமம் எவ்வளோ வேணா இருக்கலாம், அதுக்கு லிமிட் இல்ல. அந்த 2 பார்ட்னர்ஸ்ல அட்லீஸ்ட் ஒருத்தராவது இந்தியாவில் வசிப்பவரா இருக்கணும். சட்டப்படி அப்படின்னா என்ன? போன ஃபினான்ஷியல் இயர்ல குறைஞ்சது 120 நாள் இந்தியால தங்கி இருக்கணும். இது ஒரு கட்டாயமான ரூல். சூப்பர். எல்எல்பி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, பார்ட்னர்ஸையும் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? கம்பெனியை ரன் பண்ணோம் இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமானது கணக்கு வழக்குகளும் கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்றதும் தான். சட்டப்படி எல்லா எல்எல்பியும் டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல கணக்கு மெயின்டைன் பண்ணணும். நீங்க கேஷ் பேசிஸ்லயோ இல்ல அக்ரூவல் பேசிஸ்லயோ வச்சுக்கலாம். சிம்பிளா சொன்னா, பண பரிவர்த்தனை நடக்கும்போது கணக்கு எழுதலாம், இல்ல பில் போட்ட உடனேயே கணக்கு எழுதலாம். அது உங்க சௌகரியம். இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். எல்லா வருஷமும் கண்டிப்பா ஆடிட் பண்ணணுமா? பண்ணணும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. முதல் கண்டிஷன், உங்க ஒரு வருஷத்துக்கான மொத்த விற்பனை, அதாவது டர்ன் ஓவர் 40 லட்சம் ரூபாயை தாண்டிடுச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வச்சு உங்க கணக்கை ஆடிட் பண்ணியே ஆகணும். இப்ப 2வது கண்டிஷனை பாருங்க. ஒருவேளை உங்க டர்ன் ஓவர் 40 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கு, ஆனா உங்க பார்ட்னர்ஸோட மொத்த முதலீடு, அதாவது கான்ட்ரிபியூஷன் 25 லட்சம் ரூபாயை தாண்டிடுச்சுன்னா அப்பவும் ஆடிட் பண்றது கட்டாயம். இந்த 2ல எது நடந்தாலும் ஆடிட் பண்ணணும். 2 முக்கியமான தேதியை நீங்க கண்டிப்பா மறக்கவே கூடாது. 1 அக்டோபர் 30, அதுக்குள்ள உங்க அக்கவுண்ட்ஸ் அண்ட் சால்வன்சி ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும். 2வது மே 30, அதுக்குள்ள உங்க ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். இந்த 2 தேதியும் ரொம்ப முக்கியம். சரி, எல்லா வேலையும் முடிஞ்சது. கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், டாக்ஸ். எல்எல்பிக்கு எப்படி வரி போடுவாங்கன்னு பார்க்கலாம். இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான விஷயம் இருக்கு. சட்டத்தோட பார்வையில ஒரு எல்எல்பியும் ஒரு நார்மல் பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் ஒண்ணுதான். அதனால வரி விதிகள் 2க்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்எல்பியோட லாபத்துக்கு நேரடியா 30% டாக்ஸ். இதெல்லாம் மாற்றமே இல்லை. ஒருவேளை உங்க லாபம் 1 கோடி ரூபாயை தாண்டுச்சுன்னா அது மேல ஒரு 12% சர்சார்ஜ் வரும். அப்புறம் மொத்த வரி மேலையும் ஒரு 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் வரும். இதுதான் கணக்கு. ஓகே, இப்போ நாம பேசின எல்லாத்தையும் ஒரு சின்ன செக்லிஸ்டா பார்த்துடலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல கைடா இருக்கும். ஒரு சின்ன ரீகேப். குறைஞ்சது 2 பார்ட்னர்ஸ் வேணும். ஃபிலிப் ஃபார்ம் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணணும். டர்ன் ஓவர் 40 லட்சத்தையோ இல்ல முதலீடு 25 லட்சத்தையோ தாண்டுச்சுன்னா ஆடிட் கட்டாயம். மே 30 ஆனுவல் ரிட்டர்ன், அக்டோபர் 30 அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட். டாக்ஸ் ரேட் 30%.
பிளஸ் சர்சார்ஜ் அண்ட் செஸ். இதுதான் எல்எல்பியோட மொத்த கதையும். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும். ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி ஈஸியாவும் ஒரு கம்பெனி மாதிரி பாதுகாப்பாவும் இருக்கிற அந்த எல்எல்பி உங்க பிசினஸ் கனவை ஜெயிக்கிறதுக்கு சரியான ரூட்டா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவெடுக்க உதவும்னு நம்புறேன்.